இது வந்து ஃபோரன்சிக் அனாலிசிஸ் எபிசோட் 2. நீங்கள் வந்து எப்போவுமே இனிப்பு மட்டுமே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் கிடையாது. இது வந்து நம்ம ரொம்ப டீப் அனாலிசிஸ். அதே சமயம் வந்து சுகர் கோட்டட் மெசேஜஸ்லாம் இங்கே எதுவும் இருக்காது. இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான காரணம் பாலும் கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் தெரியாமல் பாலுன்னு நினச்சி கல்லை குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். எல்லாரும் வெறும் சந்தோஷத்தை மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களோட ரீடிங் அது நீங்கள் உங்களோட வியூஸ்லேருந்து எனக்கு அது புரியுறது. பட் எப்போவுமே வாழ்க்கை வந்து இனிப்பு மட்டுமே இல்லை. இந்த ரீடிங்கோட இந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நீங்கள் தெரியாமல் ஏதாவது தவறான கைகள்லையோ இல்லை தவறான முடிவையோ எடுத்துடக்கூடாது, உங்களோட மனசு எப்போவுமே வந்து காயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே பொருந்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேவையில்லாமல் இந்த ரீடிங் வந்து பிரபஞ்சம் என்ன பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்க்குற நிறைய பேர்த்துக்கு வந்து இது தேவைப்படலாம். நான் வந்து ப்ரீ ஷஃபில் எதுவும் பண்ணலை, ஏன்னா உங்களோட எனர்ஜி தான் நான் பிக் பண்ண போகிறேன் இந்த அனாலிசிஸில். தட்ஸ் வை ப்ளீஸ் பிரஸ் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் எபிசோட் 2. கலெக்டிவோட எனர்ஜி, அவங்க எனர்ஜியில் இருக்க ஒரு கேஸ், ஒன் ஆஃப் த கேஸ் from their energy. What is the case in their energy? Sweeten, honeybee, wobble, swim. I'm singing my song nest. கண்டிப்பாக வந்து உங்கள் எனர்ஜியில் வந்து உங்களை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு ராட், அதாவது எலி இருக்குது. எலியோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா அரிச்சிரும் எல்லாத்தையும். ஸோ அது என்னங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஸ்வீட்டை நம்ம இவ்வளோ நேரம் அதுதான் பேசணும், ஸ்வீட்டை பற்றி. தேனீக்கு கொடுக்கும் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது நம்பி நம்ம தேனியை வந்து கைகளில் தேனியை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், புகை போடுவோம், இல்லைனா வந்து அதுக்கிட்டேருந்து விலகி இருக்கிறதுக்காக ஓடுவோம், இல்லைனா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து உங்களை கொட்ட போகிற தேனியா இல்லைனா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகிற தேனியா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். வாபிள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட். ஆமை, உங்களோட காதல் பாடலை தான் நீங்கள் பாடுறீங்களா? பிரபஞ்சம் வந்து அதை தான் உங்களை கேட்க சொல்கிறாங்க. அந்த கேள்வி தான் இங்கே வந்து உங்களோட கேஸ். இப்போது அது மாதிரி பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் ஃப்ராக், ஸ்விம். ஆமை ஃப்ளோயிங் த்ரூ மெட்டமார்ஃபசிஸ். புலி தன்னோட வரிகளை வந்து எப்பவுமே மாற்றிக்காதுன்னு. லெப்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஸ்விம், உங்களை வந்து இந்த வாழ்க்கைங்கிற படகுல இல்லைனா இந்த வாழ்க்கைங்கிற நீரோட்டத்தில் நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போகிறீங்களா? அதாவது அலை அடித்து உங்களை எங்கேயும் வேறு பாதையில் இழுத்துட்டு போகுதா அப்படிங்கிறதும் தெரியல. பட் உங்கள் எனர்ஜியில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக, ஃபார் ஷுர். இந்த நெஸ்ட், த ரேட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ குட் சைன். ஸோ என்னங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் வாட் இஸ் அ கேஸ், வாட் இஸ் அ கேஸ், வாட் இஸ் அ கேஸ் டுடே? doing spell on their own. Watch your thoughts. இது எதுக்கு? உங்களோட எண்ணங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் எனர்ஜியில் வந்து ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க நான் சொன்னேன். அதுதான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க, வாட்ச் யுவர் தாட்ஸ். இது எதுக்காக இந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களை வந்து குழப்பி விடுறதுக்கு. அதனால தான். ஸோ அது என்னங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஏன் உங்களை எண்ணங்களை குழப்புறாங்க அப்படின்னா தேனிக்கு 2 விதமாக இருக்கும். நம்ம தேனியை பார்த்தோன்னையும் அதை தேனம் ஞாபகப்படுத்திக்கலாம், இல்லைனா அதோட கொடுக்கும் ஞாபகம் வரலாம். சப்போஸ் உங்கள் காதலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அவங்கள பற்றின தவறான எண்ணங்கள் முளைக்கும். நீங்கள் வந்து அது உங்களுக்கு இன்டென்ஷனாக இருக்காது, பட் கன்ஃபியூஷன் வரும். வைப் ஹை, பிரபஞ்சம் சொல்கிறாங்க வைப் ஹை. இதுதான் உங்களோட கேஸ் இன்னைக்கு. யார் உங்களுக்கு அந்த கெடுதலை பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். சைக்கிக் கிஃப்ட்ஸ். ஏன் இந்த கெடுதல் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கிஃப்டட் பர்சன். அதனால தான் இந்த வாபிள். உங்களோட பாட்டை நீங்கள் எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்க ஒரு ஜீவன். ஒரு குதூகல எண்ணம், நீங்கள் இருக்க இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ராக் பிரின்ஸ் அந்த ஸ்டோரியை ஞாபகப்படுத்துது. ஒரு கர்ஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இளவரசரே வந்து ஒரு தவளையாக மாறிடுவாங்க. அப்போ வந்து அந்த உண்மையான காதலோட ஒரு முதல் முத்தம் தான் வந்து அவங்கள அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரும். ஸோ எனர்ஜி வேம்பயர், மை காட். ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஜூபிட்டர், அதாவது குரு, இந்த வருஷமே குருவோட வருஷம் தான். ஆக்சுவலாக நம்ம குருவில் தான் இந்த வருஷத்தில் என்ட்ரு ஆகிருக்கோம் 2026. இது ஏன் அவங்க இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியை வந்து அவங்க சக் பண்ண ட்ரை பண்ணி, நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹை வைப்ரேஷனல். நீங்கள் வந்து சைக்கிக்,
இல்லைனா வந்து ஒரு டிவைன் எம்ப்ரஸ், இல்லைனா வந்து சொல்லுவாங்க டிவைன் சைல்டு, எர்த் ஏஞ்சல், அந்த மாதிரி ஒரு வந்து பிளெஸ்டு சோல். உங்களை அரிக்கிறதுக்கு தான் இந்த பிளான். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இது பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான பிளான். இது வந்து குரூப் ஆஃப் பீப்பிள். ரேட் எப்பயுமே தனியாக செயல்படாது, ஒரு குரூப் இருக்கும் அதுக்கு. ஸோ பிஹைண்ட் த சீன் அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஸ்பிரிட் சொன்னாங்க குழந்தைங்க ரொம்ப பயமுறுத்தாது அப்படின்னு. ஏங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம உங்களோட எனர்ஜியில் டேப் இன் பண்ண போகிறோம். டேக் அ டீப் ப்ரீத். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். நீங்கள் வந்து அலைனானா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற விடைகளை என்னால் கொடுக்க முடியும். ப்ளீஸ் ஹாவ் அ பிரேக், ஹாவ் அ பாஸ். உடனே பேனிக் ஆகாதீங்க. ஹாவ் அ பாஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஓ மை காட், synchronicity, the rat saying anything, does anything, makes shit up dramatic. இதுதான் உங்களோட கேஸ் இன்றைக்கி. உங்களை பற்றி தவறான வதந்திகள் அதுதான் இங்கே அதாவது உங்களை பற்றி வேறு மாதிரி பிக்சர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் தேனி அப்படின்னா தேனி கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு காதல் இருக்கும், அதில் நீங்கள் ஹீரோயினாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேனியினோட இனிமேல் அந்த கொடுக்க ஞாபகம் வர மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களோட காதலுக்கு வந்து உங்களை பற்றின சந்தேகங்கள் வரணும், இல்லைனா வந்து உங்களுக்கு உங்கள் காதலை பற்றின சந்தேகங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தீஃப், ஓ மை காட், எனர்ஜி தீஃப், எனர்ஜி வேம்பயர். இது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஷைன். இங்கே பாருங்கள், இந்த சிங்க்ரனிசிட்டி உங்களுக்காக தான். இது ஐ கேன் கெட் இட் ஈஸிலி. நான் ஏன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னா கிவிங் மணி மூவ்ஸ் இன் சைலன்ஸ். உங்களோட ஃப்யூச்சர் பிளான், உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்ல வேண்டாம், யார்கிட்டையுமே நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் அப்படின்னா உங்களோட எனர்ஜியில் நீங்கள் இந்த டல்லாக இருக்கேன், எனக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த மோடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் காதலை நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கான சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். நிறையா ஸ்பெல் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ஹையர் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. குரூப் ஆஃப் பீப்புள், ரேட் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர். ஸோ ஒரே விஷயத்த ஒருத்தங்க பண்ணுறதுக்கும் நிறையா பேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இவங்களோட டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே இன்டென்ஷனோட ஒரு ஸ்பெல் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சமாவது எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்யூச்சர் என்ன, உங்களோட பிளெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஏதோ ஒரு விதமாக கொஞ்சமாக அது ஒரு சாயல், ஒரு கிளிம்ஸாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா உங்களோட அளவுக்கு யாராலையும் சந்தோஷமாகவோ ஹை வைப்ரேஷனலாகவோ இருக்க முடியல இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட, இல்லைனா இந்த பொறாமை பிடிச்சவங்க கிட்ட. அவங்களோட இன்டென்ஷன் உங்கள் காதலை உடைக்கிறது தான். இந்த காதலை உங்கள்கிட்டேருந்து விலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை அவங்க திருடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. த தீஃப். ஏன் திருடிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா யூஆர் டிவைன் சைல்டு. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டன்ட் பாத் இருக்கும், இல்லைனா உங்களுக்குன்னு சில கிஃப்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் வந்து நீங்கள் அனலைஸ் யுவர் டே டு டே லைஃப். உங்களுக்கு யூஆர் கிஃப்டடா நாட்னுங்கிறது உங்களுக்கே தெரியும். சில சமயங்களில் சில விஷயங்கள் தானே நடக்கும். என்னடா இது அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணங்கள் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க கைகளில் வந்து ஒரு ஷீல்டு இருக்குது, ப்ரொடெக்ஷன். இந்த ஷீல்டை வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரகசியங்கள், உங்களோட அடுத்த மூவ் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னோ முடிஞ்சால் யார்கிட்டையும் கொஞ்ச நாள் பேசவே பேசாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து உங்கள் காதலை பற்றி, உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லாதீங்க. இட்ஸ் அ கிளியர் கைடன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இல்லையாங்கிறத வந்து நீங்களே ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். தீஃப் வந்து 2 விஷயமா பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுனால யாருக்கோ அவங்க வந்து பே பண்ணுறாங்க. இது வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுக்கான பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து உங்களோட சைக்கிக் கிஃப்ட்ஸ் எப்படி வந்து திருடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தே ஆர் பேயிங் மணி. காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க மேலே எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம இதை உடைக்க போகிறோம். இப்போது நம்ம கேஸ் அனாலிசிஸ் பண்ணுறதே எதுக்கு, இது எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் கைடன்ஸ் உங்களுக்கு, நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நோ லோ வைப்ரேஷனல் திங்ஸ். உங்களுக்கு எல்லாருமே வந்து ஹை வைப்ரேஷனலாக எல்லா சமயமும் இருக்க முடியாது, ஐ அக்ரி. பட் உங்களோட எண்ணங்களை உங்களால்
நேர்படுத்திக்க முடியும். மெடிடேஷன், யோகா, நேச்சர், இல்லைனா வந்து சி வாட்டர் பாடி, இந்த மாதிரி எதுக்கிட்டையாவது போக முயற்சி பண்ணுங்கள். கோயிலுக்கு போங்க. தென் நல்ல சாங்ஸ் கேளுங்க, ஹை வைப்ரேஷனல் சாங்ஸ் கேளுங்க. மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் முடிஞ்சால் ரீட் பண்ணுங்கள். சாமி கும்பிடுங்க வீட்டில். ஹாவ் அ ரிச்சுவல்னால் வந்து டெய்லி காலையில் சாமி கும்பிட்றது அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷம் சாமி முன்னாடி உட்காந்துருக்கிறது, இல்லை அந்த வைப்ரேஷனில் இருக்கிறது, இது எல்லாமே போதும். ரொம்ப ரொம்ப இது ஈஸி. நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, உங்கள் கால்களில் இருந்து ரத்தம் வருது பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த போராட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல், இது கிளைமேக்ஸ். அதனால தான் வந்து அவங்க இவ்வளோ என்ன சொல்கிறது, உக்கிரமாக உங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து முடிவாக இருக்காங்க. கிங் ஆஃப் வான்ஸ். கைடன்ஸ் வில்ஸ் ப்ளீஸ். குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். ஏன் உங்களை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் க்ரோ ஆகுறீங்க, உங்களோட அபண்டன்ஸும் க்ரோ ஆகுது. ஏன்னா இது குருவோட வருஷம். இட்ஸ் லைக் ஜூபிட்டர் இயர். நம்ம அதில் தான் உள்ளே போயிருக்கோம். வியாழக்கிழமை தான் நியூ இயர். மேபி உங்களுக்கு குருவோட ஆசி நிறையா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் எட்டாத உயரங்கள் எட்ட போகிறீங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் உங்கள் காதலையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. உங்களை மட்டும் அட்டாக் பண்ணலாம், உங்களோட காதலையும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஒரு ஒரு கேர்ஸ்குள்ளே தள்ளி விட்டுற முடியுமா, அதனால் இந்த காதல் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிறதையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் கிளைமேக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரூ லவ் இருந்தது அப்படின்னா, உண்மையான காதல் எல்லா தடைகளையும் வந்து உடச்சி வெளியில் வரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். வாட்ச் யுவர் தாட்ஸ். உங்களோட எண்ணங்கள் எங்கே போகுதுன்னு பாருங்கள். எண்ணங்களை வந்து ஒரு நேர்கோட்டில் வைங்க, அவ்வளோதான். நான் சொல்லலை. யூஆர் த எம்ப்ரஸ், டிவைன் ஃபெமினன். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கிங் ஆஃப் சோர்ட்ஸ். உங்களோட காதல் பார்த்தீங்க அப்படின்னா வாரியர் எனர்ஜி. ஆனால் இவங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வரல. இட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். ஆனால் உங்களை வாழ்க்கையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியும். மேபி ஸ்மெல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா தான் சொன்ன மாதிரி தான் பே பண்ணி ரீடர்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை வாட்ச் பண்ணியிருக்கலாம், டேப் பண்ணியிருக்கலாம் உங்களோட ஃபோன், இல்லைனா உங்களோட சிஸ்டம். ஏதோ ஒரு மூலம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உங்கள் காதல் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் சேரியாட் ரொம்ப வேகமாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அவங்க இனிமேல் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ரேர் பீஸ், குட் பீயிங், டிவைன் பீயிங். வெறும் வந்து சாதாரண பிறவி இல்லை. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அதை உணரணும். நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பட் இதெல்லாம் பண்ணி இந்த காதலை தடுக்க முடியுமாண்ணா? இம்பாசிபிள். நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் ஃபயர் ஆகுமா ஸ்பிரிட்ஸ்? ஹவு டு க்ளோஸ் திஸ் கேஸ்? பிரபஞ்சம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கிங் ஆஃப் காயின்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி, கிங் ஆஃப் காயின்ஸ். ஸோ இந்த பர்சன் ரொம்ப ஸ்லோ மூவிங் தான், இவனால ஸ்லோ மூவிங் தான். ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா அவங்க கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சாச்சு உங்களை பற்றி. மேபி அவங்க குழம்பியிருக்கலாம். 8 of cups, 6 of swords, page of cups, queen of wands. How to close a case? லோ வைப்ரேஷன் எனர்ஜிஸ் இருந்தால் வாக் அவே பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அதை தான் பண்ணணும். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராப் வைக்கிறாங்களோ அதுலேருந்தெல்லாம் நீங்கள் விலகி போய்கிட்டே இருக்கணும். இந்த ட்ராப் அப்படிங்கிறீங்களே, என்ன ட்ராப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், இல்லைனா ஜங்க் ஃபுட்ஸ் மேலே அலாத இன்ட்ரெஸ்ட் வரும். யூ கேன் டேஸ்ட். ஆனால் அதே டெய்லி 3 தடவையும் 3 நேரமும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் என்ன ஆகும்? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் அது எலி வந்து சின்ன சின்னதாக தான் அரிக்கும், ஆனால் மலையே அது குடஞ்சிடும். யூ நோ தட் ரைட்? அந்த மாதிரி தான் உங்களோட சின்ன சின்னதாக உங்களை தவறான விஷயங்கள் செய்ய வச்சு உங்களோட அந்த லைட் டிம் பண்ண தான் அவங்களோட இன்டென்ஷன். உங்கள் லைட்டை டிம் பண்ணிவிட்டால் உங்களை அப்படி ஸ்நாச் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு உங்களோட இடத்த, உங்களோட காதலை, உங்களோட வாழ்க்கையை, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் எல்லாத்தையும் திருடிக்கணும்னு பார்க்குறாங்க. பட் யூ ஆர் டூ பவர்ஃபுல் டு டூ தட். நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்கள்கிட்ட அது பண்ண முடியாது. பட் என்ன அட்டம்ப்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸ், நான் சொன்ன மாதிரி டல்லாக இருக்கிறது, சாமி கும்பிட தோணாமல் இருக்கிறது, நோ. க்ளீன் யுவர் ஸ்பேஸ். கிளென்ஸ் அண்ட் கிளென்ஸ். அதுதான் ஒரே ஒரு சீக்ரெட். இதிலெல்லாம் விட்டு விலகி போகணும்னு 2 தடவை வந்துடுச்சு.
ஒன்று லோ வைப்ரேஷனல் எமோஷன்ஸும் வேணாம், லோ வைப்ரேஷனல் திங்ஸும் வேணாம். அடுத்தது லோ வைப்ரேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து காமிக் ஸ்பைஸாக இருப்பாங்க. லிட்ரலாக வந்து அவங்க தெரிஞ்சும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ டார்க் வேர்ல்டு. தே கேன் டூ இட். அவங்க மூலம் உங்கள் மனசில் விஷத்தை விதைப்பாங்க. எப்படி அப்படின்னீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஓ ஐயா, வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஆனால் இந்த பர்சன் வந்து நான் அங்கே பார்த்தனே, இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்படி போட்டிருக்காங்களே, அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் விஷத்தை விதைப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருந்து விலகிடும். உங்கள் கூட ஒரு லாயல் சோல் இருக்குது, யூ கேன் ட்ராவல் வித் தம். அது ஒரு க்ரீன் சிக்னல். ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ். நீங்கள் எங்கே நோக்கி போயிட்டுருக்கீங்க? புது காதல், அதாவது காதலில் புது ஆரம்பத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் இந்த ரைட் பாத். இதை தான் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சரி உங்களோட காதலுக்கும் சரி ஒரு துணை கூட இருக்குது. இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக முயற்சி லுக் அட் த சின்க்ரனிசிட்டி. இது நீங்கள் ஆல்ரெடி பவரில் இருக்கீங்க. இது வேறு டெக், இது வேறு டெக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து அதே முயல் தான் இருக்குது, இங்கேயும் அதே முயல் தான் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட இருக்க முயல் அந்த ரெட் த்ரெட் எடுத்து தான் உங்ககிட்ட வந்து ஸ்பிரிச்சுவல், உங்களோட ஸ்பிரிட் டீமாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நிச்சயமாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிக்க வேணாம். இந்த ரெட் த்ரெட் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரெட் த்ரெட்டை பிரேக் பண்ணுறது அவங்களோட இன்டென்ஷன். பட் தட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் வந்து டிவைன் பீயிங்காக இருக்க பட்சத்தில் அது பண்ண முடியாது. இட்ஸ் யுவர் கிஃப்ட். குயின் ஆஃப் வான்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹை வைப்ரேஷன். அதனால தான் சொல்கிறாங்க ஹை வைப்ரேஷன். இங்கே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரனால நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து யார் வேணால் அவங்களால மிஸ்யூஸ் பண்ண முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்கள திட்ட ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது, என்ன நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு. எதுக்குன்னா அவங்களோட இன்டென்ஷன் உங்களை லோ வைப்ரேஷனில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ராப். இட்ஸ் அ ட்ராப். இன்னும் வேணும்னா யூ கேன் சர்ச். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி டார்க் எனர்ஜி, டார்க் என்டிட்டி, இந்த மாதிரி டார்க் வேர்ல்டில் இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையும் என்னால் இப்போ இந்த ரீடிங்கில் சொல்ல முடியாது, அது நல்லதும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கைடன்ஸோட இந்த ரீடிங்கை முடிக்க போகிறோம். என்ன கைடன்ஸ் நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் சொல்லியாச்சு, காட் யுவர் எனர்ஜி அப்படின்னு. Guidance, please. What is your guidance? Or final guidance? Queen of Swords. Stand in your... இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குயினும் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். Queen of Swords, Queen of Pentacles, Queen of Wands. நீங்கள் ஓ மை காட், ஏன் எனக்கு Wheel of Fortune. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிண்டிகேட்ஸ். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஐ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் சிண்டிகேட். சிண்டிகேட்னா குரூப் ஆஃப் பீப்புள். உங்களை எப்போயுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. தேர் வாட்சிங் யூ. இது வந்து எனர்ஜிட்டிக்கலாக கூட இருக்கலாம். ஸ்பிரிட் ஸ்பை பண்ணுவாங்க. ஸ்பிரிட் பாருங்கள், என் வாக்கு கொளருதுன்னு சொல்லேன், நாக்கு கொளருதுன்னு. இது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். எப்படி ஸ்பிரிட் ஸ்பை பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் ஒரு பள்ளி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைன்னா ஒரு குளவி சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அது இருக்கும். தட்ஸ் அ ஸ்பை. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபேக்ட். யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க உங்களோட ஸ்பேஸ்க்குள்ளே அப்படின்னா, தயவுதச்சனே பார்க்காம விளக்கு மாறிடுங்க, டப்புன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்கள் எனர்ஜியை ஹை வைப்ரேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட வராது. சப்போஸ் அதை மீறி வருது, அவங்களோட ஸ்பெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணி தூக்கி வெளில போட்டுருங்க. தட்ஸ் இட். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா, குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், டேக் யுவர் கண்ட்ரோல். உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு புலம்பாதீங்க. நம்புங்க. தவளையாக இருந்தால் கூட உங்கள் காதல் உங்ககிட்ட வந்து சேரும். நம்புங்க. நம்பினவங்களுக்கு தான் நாராயணன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நோ லோ வைப்ரேஷனல். குயின் ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்கக்கிட்ட எந்த பொய்யும் பழிக்காது, எந்த பாச்சாவும் பழிக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி கிங் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம். இங்கே கிங் ஆஃப் சோர்ஸ், ஓ மை காட், குயின் ஆஃப் சோர்ஸ். டிவைன் லவ், டிவைன் லவ், டிவைன் லவ்னு பிரபஞ்சம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து கோரஸை கத்திட்ருக்காங்க. யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். உங்களோட பவர் இன்னும் நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். மேபி ஒரு சிலர் ரியலைஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் அ டிவைன் பீயிங், ட்ரஸ்ட் மீ.
உங்களோட காதல் வந்து வேறு லெவல் ஆஃப் லவ். ஸோ இது உங்களோட தருணம் அந்த காதலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. யூ ஆர் த வாரியர். யூ ஆர். இன்னும் வந்து உங்களோட பர்சன் எம்பரர் எனர்ஜிக்கு வரல. ஸோ நீங்கள் தான் இங்கே வழி நடத்திட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட புரிதலும் உங்களோட பவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காதலை கரை சேர்த்துறதுக்கு. ஸோ ஜெய் சாரம், காட் bless யூ, ஸ்டே சேஃப்.